கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதமானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிறது. ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது போல நம்முடைய வேதமும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அதாவது ஒரு பக்கம் அன்பின் ஆசீர்வாதங்களால் நிறைந்த ஒரு வேதமாக இருக்கிறது, மறுபுறம் எச்சரிப்பும் கண்டிப்பும் தேவ கோபமும் நிறைந்த வார்த்தைகளால் அடங்கியிருக்கிறது இந்த வேத புஸ்தகம். ஒருவேளை மனிதர்களாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம் தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையும் மட்டுமே எதிர்பார்க்கிறவர்களாக இருக்கிறோம், நல்லது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கே சில நேரங்களில் கர்த்தர் எச்சரிப்பையும் கண்டிப்பையும் தமது கோபத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதையும் நாம் மறுக்கவும் கூடாது, இல்லை என்று ஒதுக்கவும் முடியாது. இன்றைக்கு பாருங்கள், தேவ சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தருகிறார். செப்பனியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். தேசத்தில் உண்டானதை எல்லாம் முற்றிலும் வாரிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது கடலில் மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? ஆரம்ப காலத்தில் கட்டு மரத்தில் போய் வலை போட்டு மீன் பிடிச்சாங்க. காலங்கள் நவீனமாகும் பொழுது படகுல நல்ல கொஞ்சம் துடுப்பு போட்டு ஆழமாக போய் மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு மோட்ரு வச்சு இன்னும் ஆழ்கடலில் போய் பெரிய மீன்களை பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரெட்டமடி அப்படின்னு சொல்லி ஒரு வலையை போட்டு மீன் பிடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த ரெட்டமடிங்கிறது என்னென்னா, அந்த வலையினுடைய அடிப்பக்கத்தில் ஒரு பெரிய இரும்பு தண்டு மாதிரி ஒன்றை கட்டி விட்டுருவாங்க. அது நேர கடலின் அடிமட்டத்தில் தரையில் போய் விழுந்துடும். அந்த வலையை இப்படி விரிச்சு இருக்குன்னு வைங்களேன், இந்த பக்கம் ஒரு கம்பி இந்த பக்கம் ஒரு கம்பியை போட்டு, அப்போ தரையில் போய் மண்ணில் பட்ட உடனே போட்டை ஸ்டார்ட் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. அப்போ அது தரையோடு சேர்த்து, அதாவது குஞ்சு குருமான்னு சொல்லுவோம் தெரியுமா, சின்ன மீன் பெரிய மீன் நண்டு நத்தை ஆமை ஒன்றும் வித்தியாசம் இல்லாமல் மொத்தமாக வாரிட்டு வந்துடும். ஒரு வாரில் அந்த கடலுக்குள்ளே எவ்வளவு வலைகளில் மீன் பிடிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் மொத்தமாக சேர்த்து சுருட்டிடுவாங்க. அதுக்கு பிறகு தான் ரெட்டமடின்னு பேர். இப்போது அப்படி மீன் பிடிக்கிறவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஏன்? மொத்தமாக வாரிட்டோம், ஊளி மீன் வாரிட்டோம், வாழை மீன் வாரிட்டோம், சாலை மீன் வாரிட்டோம், நண்டு வாரிட்டோம், ஆமை வாரிட்டோம் அப்படின்னு சொல்லி பல டைப் ஆஃப் ஒன்று விடாமல் அவ்வளோத்தையும் மொத்தமாக வாழும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தில் சொல்கிறாரு, தேசத்தில் உண்டான எல்லாவற்றையும் வாரிக்கொள்ளுவேன். ஒருவேளை இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது யோசித்து பார்க்குறேன், நோவா காலத்தில் மனிதர்களுடைய பாவங்கள் பெருகின பொழுது கர்த்தர் முழு தேசத்தையும் சங்காரம் பண்ணினார். அப்படி சங்காரம் பண்ண பிறகு ஆண்டவருக்கு மனஸ்தாபம் வருது. நம்ம உண்டாக்குன மனுஷனை நம்மளே அழிச்சிட்டோமே. உடனே ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இனி நான் அந்த பூமியை தண்ணீரால் அழிக்க மாட்டேன். நோவா பலிபீடத்தில் பலி செலுத்துகிறார். அந்த பலியின் வாசனையை தேவன் முகர்ந்து சொல்கிறார், இனிமேல் நான் தேசத்தை தண்ணீரால் அழிக்க மாட்டேன், அப்படி முற்றிலும் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தேவனாலேயே பொறுமையாக இருக்க முடியல. மனிதர்களாகிய நமது அக்கிரமங்கள் பெருகுகிறது, மீறுதல்கள் பெருகுகிறது, ஒருவேளை அநியாயங்களும் தலைவிரித்து ஆடுகிறது. தேவன் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு அவர் விசனம் அடைந்து சொல்கிறாரு, முற்றிலும் நான் வாரிக்கொள்ளுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இந்த வேதத்தை கருத்தாக வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவன் தம்முடைய கோபத்தில் ஒரு தேசத்துக்கு விரோதமாய், ஒரு ஜனத்துக்கு விரோதமாய், ஒரு ஜாதிக்கு விரோதமாய் தமது கரத்தை நீட்டி அவர்களை அழிக்கும் பொழுது அதுலேயும் கொஞ்சம் மீதியானவர்களை வைக்கிறார், தப்பு பண்ணுகிறார். அது அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யம். ஆகவே இந்த நாட்களில் ஒருவேளை உலகம் முழுவதும் யுத்த மேகங்கள் மூண்டு கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, ஈரான், கொரியா, ஒருவேளை ஒரு பயங்கரமான 3ஆம் உலகப் போருக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது.
ஆனால் நம்ம எல்லாரும் வெந்ததை திம்போம் விதி வந்தால் சாபங்கிற மாதிரி எதை குறித்துமே கவலைப்படாமல் ஜாலியாக படம் பார்த்துட்டு, ஜாலியாக சர்ச்சுக்கு போய்ட்டு, ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணிவிட்டு நிர்விசாரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படி தானே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுவரைக்கு நீங்கள் விசுவாசிகள்னு சொல்கிறீங்களே, கருத்தாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஆண்டவரே, இது கடைசி காலமாக இல்லையே, எங்களுக்கு தெரியாது, எப்பொழுது வருவீருங்கிறது தெரியாது, அநேக ஆபத்துகள் நடந்து கொண்டு இருக்கிறது எங்கள் கண்கள் பார்க்கிறது. ஆனால் இன்றைக்கி எத்தனை குடும்பங்களில் முழு குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, தாய், தகப்பன், பேரன், பேத்தி, இல்லை ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சபைக்கு போகிறீங்க, ஆராதனையில் கலந்து கொள்கிறீங்க, செய்தி கேட்குறீங்க, வந்து நல்லா பிரியாணி பண்ணி சாப்பிட்றீங்க. உணர்வடைஞ்சிருக்கீங்களா? கர்த்தரை கருத்தாக தேடுறீங்களா? அப்படி இல்லைன்னா தேவன் தம்முடைய கோபத்தில் முற்றிலும் தேசத்தில் உண்டானதை வாரிக்கொள்ளுவேன்னு சொல்லும் பொழுது நாம் எப்படி தப்ப முடியும்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து கொஞ்சம் உணர்வுள்ளவர்களா கருத்தாக கர்த்தரை தேடுங்க. உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு பிரயாசப்படுங்க. உங்கள் முழு குடும்பமும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தேவனுடைய அடைக்கல பட்டணத்துக்குள்ளே ஓடி வந்துடுங்க. இல்லைன்னா தேவன் தேசத்தை வாரிக்கொள்ளும் பொழுது நாமும் தப்பிக்கொள்ள முடியாது. நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேனையா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரணும் சுவாமி. ஆண்டவரே, எங்களை உண்மையுள்ளவர்களாய் நீர் மாற்றணும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை நாங்கள் செய்யணும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு ஆகாதவைகளை விட்டு நாங்கள் வழி விலகணும். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க. உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் குடும்பம் குடும்பமாய் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுத்து உம்மை அண்டிக் கொள்ளுகிற பாக்கியத்தை கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.